வணக்கம் நண்பர்களே. இப்ப மோக்ஸால பத்தி என்னன்றத பார்த்தோம். இப்ப என்ன சுஜோக்ல லேட்டஸ்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கரஸ்பாண்டன்ஸ் மெத்தட்ல பார்க்கும்போது தான் நமக்கு இங்க இந்த 7 புள்ளிகள் இந்த 6 புள்ளிகள் சொன்னோம். இப்போ இன்சர்ட் மெத்தட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்சர்ட் மெத்தட்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த ஒரு விரலே மனித உடல் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா இத நம்ம விரல் மடிப்பு, முதல் மடிப்பு, இரண்டாவது மடிப்பு, அது ரெண்டுக்கும் 2 புள்ளிகள், நடுவில் ஒரு புள்ளி. அடுத்து இரண்டாவது மடிப்புக்கும் மூன்றாவது மடிப்புக்கும் நடுவில் 2 புள்ளிகள், மொத்தம் 3 6 1 2 3 4 5 புள்ளி வந்துடும். 6வது புள்ளி எப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த முழி இருக்கு இல்லையா, அந்த முழி எங்க டச் ஆகுது அந்த இடத்துல இங்க கையில பிடிச்சோம்னா அதுதான் 6வது புள்ளி. 1 2 3 4 5 6 புள்ளிகள். இது இல்ல நம்ம இவ்வளவு தூரம் பார்க்கறதுக்கு இந்த 6 புள்ளிகள் மட்டுமே நம்ம மோக்ஸா கொடுத்தா சரியா போயிடும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மோக்ஸா வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. ஒரு மைய புள்ளியில மோக்ஸா வச்சிருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது பாத்தீங்கன்னா மோக்ஸா எப்படி புகை வருதுன்றது உங்களால பார்க்க முடியும். ஒரே ஒரு புள்ளியில தான் வச்சு காமிச்சிருக்கேன். மற்ற அது மாதிரி எல்லா புள்ளிகளையும் வைக்கலாம். இதுதான் மோக்ஸாவுடைய தன்மை. மோக்ஸா எரிகிறது, நெருப்பு வருது, சூடு வருதுலாம் வேற விஷயம். ஆனால் கூடவே இந்த புகையும் வரும். இந்த புகை வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழே அந்த புகை அழகா நம்மளால பார்க்க முடியும், உணரவும் முடியும். அந்த உஷ்ணத்தையும் நம்ம உணர முடியும். இது இன்ன இருக்கக்கூடிய 6 புள்ளிகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாங்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி 6 புள்ளிகள். யாங்ல அதே மாதிரி தான் முதல் மடிப்பு, இரண்டாவது மடிப்பு, 2 மடிப்பு, 2 மடிப்பு, 2 புள்ளிகள், நடுவில் ஒரு புள்ளி, 3 ஆயிடுச்சுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வரும்போது இந்த முதல் மடிப்பும் நம்முடைய மொழி இருக்குல்ல, அந்த மொழி, இந்த மொழி, இது ரெண்டுக்கும் 2 பாயிண்ட், இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் ஒரு பாயிண்ட். யாங்ல 1 2 3 4 5 புள்ளிகள். இதுல இன்ல 6 புள்ளிகள். இதுல 6, இதுல 5, 1 2 3 4 5 5 புள்ளிகள் மட்டும்தான். ஒரு சிம்பிளா இதுல ஒரு மோக்ஸா வச்சு காமிக்கிற பட்சம் இது மைய புள்ளிகளை ஜென்ரலா வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த மைய புள்ளி இந்த மாதிரி மோக்ஸாவை இங்க வைக்கிறோம், இந்த மாதிரி வைக்கிறோம். ஏன்னா ஸ்டிக் மோக்ஸா தான். அது அட்டகாசமா என்னன்னா ஒட்டிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் மாதிரி ஒட்டி நின்றுடும். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வழி ஆகும். அழகாக மோக்ஸா போயிட்டு இருக்கோம். ஓகே, ரைட். இப்ப அடுத்து என்ன சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, பல்வலிக்கு எப்படி மோக்ஸா பயன்படுத்துவது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. பல்வலிக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நம்ம சுஜோக் படி நம்ம பல்லுக்கு நமக்கு இந்த விரலை சுற்றி தான் பற்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த விரல் இது கட்டை விரலை மட்டும் எடுக்கிறோம். கட்டை விரலை ஏன்னா ஒரு அனிமல் கரஸ்பாண்டன்ஸ் சொல்லுவோம். மிருகத்தை ஒரு மிருகம் இருக்கிற மாதிரி அந்த மிருகம் தன் வாயை திறந்திருப்பது போல ஒரு கான்செப்ட் தான் இது. பல்ல பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த நகத்தை சுத்தி உள்ள புள்ளிகள். இதை இப்படி பிரிக்கும் போது இது கீழ்த்தாடை, இது மேல் தாடை, இது நம்முடைய வலது பக்கம், இடது பக்கம் பற்கள் இருக்கக்கூடிய பற்கள். ஒரு பல்லுக்கு இதுக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கணுங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான ஒரு முறையில் நம்ம பண்ணலாம். இங்கே பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு காமிச்சிட்டா ஈஸியா இருக்கும்னு பாக்குறேன். நாங்க என்ன கேட்டா பெரும்பாலும் என்ன கேட்டா சிம்பிளா அது உட்கார முடியல, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. சும்மா அப்படி ஒரு ஃபெவிகால நம்ம அப்படி ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரெடி பண்ணிட்டு நாம இந்த மாதிரி ஒரு மோக்ஸாவை நம்ம கொளுத்தி மாதிரி மோக்ஸாவை கொளுத்தி ரெடி பண்ணணும். இப்ப எந்த பல் பாதிக்கப்பட்டிருக்கு நமக்கு தோணுது, அந்த பல்லுக்கு என்ன பண்றோம், இதை கொண்டு கரெக்டா அந்த இடத்துல உட்கார வச்சோம்னா என்ன ஆயிடும், இப்படி உட்காந்துரும். ஒரு பல்லுக்காக நான் வச்சிருக்கேன். இது மாதிரி நமக்கு எந்த பல் நமக்கு இருக்குன்ற நம்ம தெரிஞ்ச அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம இந்த மோக்ஸாவை இங்க உட்கார வைக்கலாம். இது வைக்கிறதுல சிரமம் இருந்தால் என்ன பண்ணலாம் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது உங்களுக்கு கிடைக்கல இந்த மோக்ஸா, கவலைப்பட வேண்டாம். அதற்கு பதில் இந்த பெரிய மோக்ஸாவை கொண்டு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த வலிக்கு நேரம் என்ன பண்ணலாம், பல் வலிக்கு காட்டலாம். கீழ்த்தாடையா இருந்தா கீழ்த்தாடை பற்கள், மேல் தாடை பற்கள் காட்டலாம். அது மட்டும் இல்லாமல் பல் ஈறுகளை பலப்படுத்தவும் இதை பயன்படுத்தலாம். அப்படி ஈறுகளை சுத்தி காட்டிட்டே வந்தோம்னா நம்முடைய பற்களுடைய ஈறுகள் மிகவும் பலப்படும். பல் வலி போகும், ஈறுகளும் பலப்படும். நன்றி நண்பர்களே. நம்ம மோக்ஸா பற்றியும் அது ட்ரீட்மெண்ட் பத்தியும் பாத்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. செய்து பலனடைய வேண்டும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.